ராம் ராம். ராதே கிருஷ்ணா. ராம் ராம். ராதே கிருஷ்ணா. உனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னியோனோ? ஆமா. என்ன டவுட்? அது ராதா யாரு? ராதா கிருஷ்ணனுக்கு தானே ராதா பிடிச்சது. ஆனா ராதாக்கு கிருஷ்ண பிடிக்கல. சரி, அப்போ ஏன் ராதா கல்யாணம் ஏன் ஒரு கல்யாணம் இருக்கு? ஓ அப்படியா? உனக்கு யார் சொன்னா இந்த கதையெல்லாம்? தெரியுமா உனக்கு? இல்ல, எனக்கு அந்த மாதிரி டவுட் சந்தேகமா வருது. அப்படியா? ராதா கல்யாணம்னு சொன்ன உடனே ஓ, நீ ராதா கிருஷ்ணனை திட்டுறா இல்லையா? இல்லையா, கிருஷ்ணன் என்ன பண்றான்? உருகி உருகி பின்னாடியே ஓடுறான், ராதா 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 ராதாங்கிறான். ஆனா ராதா என்ன பண்றா? கிருஷ்ணனை கண்டுக்கவே மாட்டேங்கிறா இல்லையா? கிருஷ்ணன் என்ன பண்றா? திட்டுறா. ஏய், நீ விஷமம் பண்றவன்டா, வெண்ணைய திருடுறவன்டா, நீ கல்வன், பொய் சொல்ற நீ இல்லையா? இத்தனையும் யார் சொல்றா? ராதா என்ன சொல்றா? கிருஷ்ணனை ஓட ஓட விரட்டுன்னு விரட்டுறான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றான்? ராதாவை விட மாட்டேங்கிறான், உருகி உருகி அவன் மேல அன்பு செலுத்துறான் இல்லையா? ஆனா கடைசியில என்ன ஆறுது? கிருஷ்ண பரமாத்மா பாமா ருக்மிணியை தான் கல்யாணம் பண்ணிக்கிறார். ராதாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாத சூழ்நிலை உருவாருது. ஆனாலும் கூட நம்ம ஏன் ராதா கல்யாணம் இப்போ இந்த பூலோகத்துல கலியுகத்துல எதுக்கு ராதா கல்யாணம் பண்றோம்? இந்த சம்பவம் நடந்தது துவாபர யுகத்துல. அந்த சம்பவம் சொல்லலாமே? சம்பவம் சொல்லிடலாமா? முதல்ல ராதா யாரு? ராதாங்கிறவ ஒரு ஜீவாத்மா. தெரியுமா உனக்கு? பரவாயில்லையே, நம்ம தான் ராதா. நாம் அனைவரும் ராதா சொரூபம். கிருஷ்ணர் யாரு? புருஷர். அவர் என்ன ஆத்மா? பரமாத்மா. வெரி குட். அதனால ராதாங்கிறது நாம் அனைவரும், கிருஷ்ணன்கிறது பரமாத்மா. இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணையரா இல்லையா? ரெண்டு ஒன்று கலக்கணும் இல்லையா? அதுதான் ராதா கல்யாண வைபோகம். சரியா? இது இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கிருஷ்ணனும் ராதாவும் மேல் லோகத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தா. கிருஷ்ணன் மேல நிறைய வழிகள் இருக்கு. நம்ம சுவாமி பரமாத்மாவோட ஜீவாத்மா போய் கலக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. இப்ப எப்படி ஆறு கடல்ல போய் எப்படி கலக்கிறது? நிறைய வழி இருக்கு இல்லையா? வழி போற வழி இருக்கு இல்லையா? ஒரு ஆறு ஒரு இடத்துல போய் கலக்கிறது இல்லையா? அது மாதிரி சுவாமியோட பரமாத்மாவோடு ஜீவாத்மா கலப்பதற்கு பல வழிகள் இருக்கு. அதுல ஒரு ஆகச்சிறந்த வழிகள் இரண்டு. ஒண்ணு பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் அப்படின்னாக்க சுவாமியை பத்தி சதா சர்வ காலமும் சிந்தனையில வச்சுட்டு இருக்கிறது, அந்த பக்தி செலுத்துறது, சுவாமி மேல பக்தி செலுத்தி நிறைய ஆமா பக்தியோட சுவாமிக்கு உண்டான எல்லா பணிவிடைகளும் செஞ்சு, சுவாமிக்கு பார்த்து கைங்கரிகளும் செய்து, அவர்கிட்ட நம்ம ஜீவாத்மாவை பரமாத்மாவோட கலக்க வைக்கிறது ஒரு மார்க்கம். சரியா? இதற்கு இன்னொரு வழி இருக்கு. அது என்ன வழி? அன்பு மார்க்கம். அப்படின்னா என்ன? எனக்கு வேதம் தெரிய வேண்டாம், எனக்கு எந்த விதமான ஸ்லோகங்கள், ஆச்சாரங்கள், அனுஷ்டானங்கள் இவை எதுவும் தெரியவில்லை என்றாலும், எது தெரியலனாலும் சுவாமி மேல அளவு கடந்த அன்பு இருந்ததுன்னா இந்த ஜீவாத்மாவை அந்த பரமாத்மாவோடு நம்ம என்ன பண்ணிடலாம்? கலந்து இல்லையா? அதுக்கு உதாரணம் தான் ராதா. ராதா என்ன பண்ணா? கிருஷ்ணன் மேல அளவு கடந்த அன்பை வச்சுட்டான். சரியா? ஒரு நாள் என்னாச்சு, அந்த மேல் லோகத்துல இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடக்கும் பொழுது ஸ்ரீதாம்னு சொல்லிட்டு ஒரு பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிராமணர் என்ன பண்ணார்? ராதாவிட்ட போயிட்டு, நீ பண்றதெல்லாம் சரியில்லை ராதா, நீ சாப்பிட்டுட்டுலாம் கொடுக்குற, எச்ச பண்ணிட்டுலாம் கொடுக்குற. ராதா அன்பு மிகுந்தவன் இல்லையா? கிருஷ்ணனுக்கு பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா? ஏன்னா கிருஷ்ணனுக்கு நல்ல பழம் கொடுக்கணும் இல்லையா? பழம் நல்லா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும்? சாப்பிட்டு பார்த்தாலும் தெரியும். கரெக்டா? அதனால சாப்பிட்டு கொடுப்பாலாம் ராதா. உடனே ஸ்ரீதாம் என்ன சொன்னானா? ராதா, நீ பண்றது சுத்தமா சரியில்லை, நீ ஆச்சார அனுஷ்டானம்லாம் கடைபிடிக்க மாட்டேங்கிற, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கோபம் வந்துட்டான் ஸ்ரீதாமுக்கு. உடனே என்ன பண்ணா? ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சிட்டு. ராதா என்ன சொன்னா? ஸ்ரீதாம், நீ செலுத்துறது பக்தி, நான் கிருஷ்ணன் மேல வச்சிருக்கிறது அன்பு அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கு. உடனே ஸ்ரீதாம் என்ன சொல்றான்?
பக்தி தான் அன்பை விட சிறந்தது அப்படின்னு யார் சொல்றா? ஸ்ரீதாம் சொல்றான். ராதா வந்து என்ன சொல்றா? இல்ல ஸ்ரீதாம், பக்தியும் அன்பும் ஒரே சமநிலை, இரண்டுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாதுன்னு இவ சொல்றா. புரிஞ்சுதான்? ஒரு நாள் அப்போ வந்து சுவாமி வந்து வா 2 பேரையும் வச்சுட்டு ஒரு லீலை பண்றார். என்ன பண்றார்? ஸ்ரீதாம கூப்பிட்டுட்டு, ஸ்ரீதாமா நான் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறேன், நீ என்ன பண்ணு, யார் வந்தாலும் உள்ள விடாதே, கதவை திறக்க வேண்டாம்னு சொல்லிட்டு உள்ள போய் சுவாமி படுத்துன்றார். அந்த நேரம்னு பார்த்து யார் வரா? ராதா வரா. சுவாமியை பார்க்கணும், சுவாமிக்கு லேட் ஆகிடுது, அவருக்கு பசிக்குமே, ஏதாவது கொடுக்கணுமே எனக்கு ஓடி வரா. ஸ்ரீதாம் என்ன பண்றான்? நில், சுவாமி ரெஸ்ட் எடுத்துன்னு இருக்கார், என்கிட்ட சொல்லியிருக்கார், யாரையும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். நீ உன்னை நம்ப மாட்டேன், நீ கதை துற அப்படின்னு சொல்றான். கேட்கிறாளா? உன்னதான் நான் வந்து நீ சொல்றதை கேட்க மாட்டேன், என்ன நீ தடுக்க முடியாது, அன்பை பக்தியால் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராதா என்ன பண்றா? அந்த ஸ்ரீதாமை தாண்டி போய் சுவாமியை பார்த்துடுறா. அப்போ ஸ்ரீதாமுக்கு கோபம் வந்து சாபம் கொடுத்துடுறார். என்னன்னு சொல்லிடுறார்? நீ பூலோகத்துல எந்த கிருஷ்ணன் மேல நீ அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இங்க ஓடி வரியோ, அந்த அன்பை மறந்து கிருஷ்ணனையே மறந்து பூலோகத்தில் பிறக்க கடவுது அப்படின்னு என்ன பண்ணிடுறார்? ஸ்ரீதாமன் வந்து ராதாவுக்கு சாபம் கொடுத்துடுறார். புரிஞ்சுதோன்னா? சாபம் கொடுத்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த வீடியோல பார்ப்போம். ராம் ராம். சஸ்பென்ஸ் அடுத்த தொடரும். ராம் ராம். ராதே கிருஷ்ணா. ராம் ராம். ராதே கிருஷ்ணா.